ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு காயூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம காயூஸ் கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிக்கன் வச்சு ஒரு சூப்பரான சிக்கன் 65 தாங்க. ஸோ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் வச்சுட்டே நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சமைக்கிற மாதிரியான ஒரு சிக்கன் 65 அருமையாக ரெடி பண்ணிடலாங்க. ஸோ வாங்க எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு நான் இங்கே ஒரு 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க. அடுத்து இன்னொரு பவுலில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துட்டு கூடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு கூடவே 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் தனியாத்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு கூடவே ஒரு 2 டீஸ்பூன் வரமிளகாத்தூளும் சேர்த்துக்கிறேங்க. அடுத்து ஒரு முட்டையை உடைச்சு ஊற்றிக்கலாங்க. அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சுக்கலாங்க. ஸோ எந்த வித கட்டிகளும் இல்லாமல் நம்ம கலந்து எடுத்துக்க போகிறோங்க. ஸோ கலந்து எடுக்கும் பொழுது பார்த்துட்டிங்கன்னா நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நமக்கு கிடைக்குங்க. அடுத்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய சிக்கன் பீசஸையும் உள்ளே சேர்த்துக்கலாங்க. சேர்த்ததுக்கப்புறமா அதையும் நல்லா நாம் கலந்து எடுத்துக்க போகிறோங்க. கை வச்சு நல்லா ஈக்குவலாக கோட் ஆகிற மாதிரி கலந்து வச்சுக்கலாங்க. ஸோ எல்லா சிக்கன் பீசஸும் மசாலாவில் கோட் ஆகிருக்கணுங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா சிக்கன் பீசஸ் எல்லாத்தையும் கலந்து எடுத்து வச்சுட்டோங்க. ஸோ இந்த கலந்து வச்சுருக்கக்கூடிய சிக்கன் பீசஸையும் நாம் ஒரு 1/2 மணி நேரம் ஊற விட்டு எடுத்துக்கலாங்க. 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கிறோங்க. கடாய் நல்லா சூடானதும் சிக்கன் பீசஸ் பொரியறதுக்கான எண்ணெயும் உள்ளே சேர்த்துக்கிறோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய சிக்கன் பீசஸை உள்ளே ஒன்றா சேர்த்துக்கலாங்க. ஸோ உள்ள பீசஸ் சேர்க்கும் பொழுது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இடைவெளி விட்டு சேர்த்துக்கோங்க. ஒன்றா போடும் பொழுது பீசஸ் எல்லாமே ஒன்று சேர்ந்து ஒட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா நான் சிக்கன் பீசஸ் எல்லாம் உள்ளே சேர்த்துட்டேங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா திருப்பி விட்டுக்கோங்க. ஸோ சிக்கன் பீசஸ் எல்லாமே ஈக்குவலாக வெந்து வந்துருங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா பீசஸ் எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நாம் வெளியே எடுத்துடலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய சிக்கன் 65 பீசஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ இப்போ கார்னிஷிங்காக நான் ஒரு கொத்து கருவேப்பிலை உள்ளே சேர்த்துட்டு பொரிச்சு எடுத்துக்கிறேங்க. பொரிச்சிட்டு மேலே தூவி விட்டுறலாங்க. அவ்வளோதாங்க, நமக்கு சிக்கன் 65 ரொம்பவே சுலபமாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்ம வீட்டிலையே அருமையாக ரெடி பண்ணிட்டோங்க. லெமன் பிழிஞ்சு கூட கொஞ்சம் வெங்காயம் வச்சு சாப்பிடும் பொழுது டேஸ்ட் வேற லெவலில் இருந்ததுங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் பிடிக்குங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. அதே மாதிரி நம்ம சேனலையும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ எவ்ரிவன்.